யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, யாக்கோபே, யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவார், நீ பரவி பாயும் ஆராய் மாறிடுவார். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். என் யாக்கோபே, யாக்கோபே, யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 61:7. ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? ரெண்டத்தனையாக பலன் வரும். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கலாம். என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், என் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட எனக்கு வெட்கமாக இருக்குது, அவங்க முகத்தை பார்க்கவே வெட்கமாக இருக்குது. இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கு தேவ ஜனமே நாம் வெட்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் என்ன சொல்கிறார் சொல்லுங்க? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறாரா? ரெட்டத்தனையான பலன், டபுள் போர்ஷன். எப்பவுமே நம்முடைய தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரு. நம்முடைய தேவனுக்கு கிள்ளி கொடுக்க தெரியவே தெரியாது. மனுஷன் என்ன செய்வான்? கிள்ளி கிள்ளி கொடுப்பான். கொஞ்சம் நமக்கு வேணும், நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும், அடுத்த வருஷம் வேணும், அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு கூட சொல்லுங்களேன், ஒரு குழம்பு கூட சொல்லுங்களேன், அதை செஞ்சுட்டு மிச்சம் ஆனால் கூட நம்ம என்ன செய்கிறோம்? சில பேர் எல்லாரும் இல்லை, சில பேர் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த நாள் சுட வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட்டுக்கலாம், நம்ம கொஞ்சம் வேலை என்ன செய்யலாம்? மிச்சப்படுத்திக்கலாம் என்று சொல்லி. இல்லை, ஆனால் நம் தேவன் என்ன செய்ய மாட்டார்? அப்படிப்பட்ட தேவன் அல்ல. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் கர்த்தர் கொடுக்குறாரு. இன்றைக்கி உங்களுக்கு ரெட்டிப்பான பலன், ஒரு பலன் மாத்திரம் இல்லை, ரெட்டிப்பான பலன். எந்தெந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நாம் வெட்கப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறோமோ அந்தந்த விஷயத்தில் கர்த்தர் தலையிட்டு நமக்கு 2 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. யோபுக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுத்தாரு, யாக்கோபுக்கு கொடுத்தாரு. வேதத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க போகிறாரு. இந்த மாத கடைசியில் வந்திருக்கிறோம். வெட்கம், எனக்கு கடன்காரங்களை பார்த்தா வெட்கமாக இருக்குது, நான் லோன் எடுத்துகிட்டு அதை கட்டுவதில் எனக்கு வெட்கமாக இருக்குது, அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பயப்படாதீங்க. அதான் நம்ம பாடின யாக்கோபென்ன பூச்சியே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன சொல்கிறீங்க? யாக்கோபென்ன பூச்சி எப்படி இருக்கார்? நமக்கு துணையாக இருக்கார். அதை மாதிரி ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அடுத்தபடி பாருங்க, லட்சைக்கு பதிலாக அது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுப்பாரு. வாசிக்கலாம். 29 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. போதும். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, அப்போ ஆபிரகாமையும் மீட்டு கொண்டாரு, ஈசாக்கையும் தெரிந்து கொண்டாரு. இப்போ யாக்கோபுடைய வம்சத்துக்கு என்ன சொல்றாரு? யாக்கோபை குறித்து வாசிங்க. யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அரைசன் தேவ ஜனமே நீங்கள் வெட்கப்படுவதில்லை.
உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பிசாசு பல விதத்தில் உங்களை மாட்டி வைத்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் அதையெல்லாம் மாற்றி உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அதுதான் அந்த ஐயா பாடுவார் இல்லை, என்ன எப்படி அந்த பாட்டு, அந்த அந்த அடியை பாடுங்க. உனது முகம் இனி வெட்கம் அடைவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. ஆமென். உனது முகம் இனி வெட்கம் அடைவதில்லை. கண்டிப்பா உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னோடு என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னோடு என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஆமே. போதும். இனி யாக்கோபு முகம் வெட்கமடைவதில்லை, இனி அவன் முகம் என்ன செய்வதில்லை, செத்து போவதில்லை. ஏன் செத்த முகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல. ஒரு மாதிரி துக்கமா இருக்கும்போது என்ன கேட்பாங்க, ஏன் செத்த முகமா இருக்கு, ஏன் முகம் வாடலாம் இருக்கு, ஏன் உங்க முகம் துக்கமா இருக்குன்னு கேட்குறாங்களா இல்லையா? இன்றைக்கு ஆவியான நம்மை பார்த்து, இனி உன் முகம் வெட்கமடைவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. அந்த பந்தியில் பலவிதமான ஆகாரம் இருக்குது, பலவிதமான வெரைட்டிஸு, பொரியல், அவியல், கூட்டு, ரசம், ஊறுகாய், பாயசம், இல்லை மோர், தயிர், வத்தல், வத்த குழம்பு, காரக்குழம்பு வேறு, வத்த குழம்பு வேறு, சாம்பார் வேறு, இல்லை சாதாரண ரசம் வேறு, அடுத்து பருப்பு ரசம் என்று ஒன்று சொல்லுவார்கள். இப்போல்லாம் அந்த செய்யறது கிடையாது. அந்த நாட்களில் பருப்பு ரசம் வரும் தெரியுமா? சாம்பார் வைக்கும் போதே பருப்பை கடைஞ்சி மேலாட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சு அதில் விட்டு அதை என்ன செய்வார்கள், பருப்பு ரசம். இப்படியாக இன்றைக்கு சத்துருக்கள் மத்தியில் எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போறாரு. அந்த பந்தி சாதாரண பந்தி இல்லைங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, அத்தனை கூட்டு, பொரியல், அவியல் அத்தனையும் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சாதம் வடித்து, ஒரு குழம்பு வச்சு, ஒரு பொரியல் வைக்கவே எங்களால் முடியல சிஸ்டர். விலைவாசி அப்படி இருக்குது. 80 ரூபாய் வெங்காயம், 400 ரூபாய் பூண்டு. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்முடைய முகத்தை செத்து போக பண்ணுகிற தேவன் அல்ல, நாம் வெட்கப்படுகிற தேவன் அல்ல. எவ்வளவுதான் விலைவாசி ஏறட்டும், எவ்வளவுதான் ஒடுக்கட்டும், எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடட்டும், ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் யாக்கோபுடைய முகம் வெட்கம் அடைவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. கர்த்தர் அதற்கு பதிலாக என்ன கொடுப்பாராம், ரெண்டத்தனையான பலனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் கூட கர்த்தர்கிட்ட கேட்டேன், என் முகம் செத்து கிடக்குதப்பா, இந்த சபையினுடைய காரியத்திற்காக என் முகம் கூட கர்த்தாவை வெட்கமடையலாம், வெட்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி சில சூழ்நிலைகள் அப்படி இருக்குது ஐயா, சில சூழ்ச்சிகள் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்களே, என் முகத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, செத்து போக பண்ணாதீங்க. என் திருச்சபைக்கு நீங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இதை தியானிக்கும் போது நானும் கேட்டேன், தேவன் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தேவன் அதையெல்லாம் மாற்றுவார், அவரால் எல்லாம் முடியும். எஸ்தர் அம்மா ஜெபித்த மாத்திரத்தில் கோர்ட்டு ஆர்டரையே கர்த்தர் மாற்றி போட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்முடைய முகம் செத்து போகாமல் இருக்க நாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதே 41:11 வாசிக்கலாம். ஏசாயா 41:11. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். நீ பயப்படாதே. ஏன் இந்த மாத கடைசியில் வந்திருக்கிற அடுத்த மாதம் எப்படி இருக்குமோ, என் மனைவியுடைய சரீரம் சுகம் இப்படி இருக்கிறது, என் கணவருடைய சரீரத்தை இப்படி இருக்கிறது, என் பிள்ளையோட நிலைமை இப்படி இருக்கிறது, என் கடன்காரர்களின் விடத்தில் நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியான என்ன சொல்றாரு, நீ பயப்படாத யாக்கோபின பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத. நாம் சிறு மந்தை தான், நாம் மைனாரிட்டி தான், இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த மைனாரிட்டியை வைத்து கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஒரே ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனை பயன்படுத்தி தான் கர்த்தர் இந்த உலகம் முழுசுக்கும் விளக்கை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு.
இல்லை இந்த பல்ப் அவர் தானே கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கி மோடி ஐயா மறந்துட்டு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாரு. இன்றைக்கி அவர் உட்கார்ந்து அவர் வாங்குகிற காற்று, அவர் பார்க்குற வெளிச்சம், அவர் பேசுகிற செல்ஃபோன், இல்லை அவர் பார்க்குற யூஸ் பண்ணுகிற கம்ப்யூட்டர், லேப்டாப், இதெல்லாம் யார் கண்டுபிடித்தது இல்லை, எல்லாம் மைனாரிட்டியாகிய கிறிஸ்தவர்கள் தான். எனவே என்னதான் நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தரை பார்த்து துணை, நான் துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற என்ன எப்படி அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய ஆவியான சொல்லி, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறாரு. அவர் பாருங்க டைட்டிலோடு சொல்றாரு. எப்படி வாசிங்க, கர்த்தரும் இஸ்ரவேல், எப்படி வாசிங்க அந்த வசனத்தை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய, அப்ப கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் உரைக்கிறார். ஆமென். நம் ரிடீமர் அவர், நம்ம மீட்பர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறவர். அவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன். இந்தியாவே பயப்படக்கூடாது. இந்திய தேசம் எப்படி இருக்கும், நிச்சயமாக இந்திய தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. எல்லாம் பாருங்க, ஜட்ஜஸ் முதற்கொண்டு, அட்வொகேட்ஸ் முதற்கொண்டு, டாக்டர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு துறைகளில் கர்த்தர் எழுப்புதலை கொடுத்து எல்லா இடங்களிலும் ப்ரேயர் சென்டர் ஆரம்பிக்கப்படுகிறார்கள். ப்ரேயர் சென்டர் இப்பவும் ஆரம்பித்து நடந்து கொண்டு வருகிறது, இன்னமும் நடக்கும். யாக்கோபின பூச்சியே, நீ பயப்படாதே, தேசம் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், நம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்போம் என்று சொல்லி நம்ம அநேக பயம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்ல, பயப்படாதே. உபாகமம் 21 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். உபாகமம் 21:17. ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரக்காரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். தனக்கு உண்டான ஆசைகளை எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் தகப்பனுடைய முதல் பலன் சுதந்திரம், ஆமா சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்போ வெறுக்கப்பட்டவனிடத்துல, யார் வெறுக்கப்பட்டது சொல்லுங்க, யாரை குறித்து வாசிக்கிறீங்க? அப்ப வெறுக்கப்பட்ட நம் குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளை வெறுத்திருப்பார்கள். நாம் என்றாலே சில குடும்பத்துல சில பிள்ளைகளை கண்டாலே அவங்க வெறுப்பு இருக்கும். சில பிள்ளைகள் வந்தாலே அவங்க முகத்தில் கூட முடிக்க மாட்டாங்க. என் வீட்டில் அப்படி தான். நான் இருந்த நாட்கள் வரைக்கும் என்னை கண்டாலே, ஏனென்றால் நான் பிறந்து தான் எங்கள் வீட்டில் இருந்த அத்தனை செல்வம் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்துஸ்லாம் அத்தனை செல்வங்களும் கடந்து போய்விட்டது. நான் பிறந்த உடனே 2 லாரி, 2 ரைஸ் மில், ஏக்கர் கணக்கு லேண்டு, விளைநிலங்கள். அடுத்து அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த இது சோடா, அந்த இது வரும் பார்த்தீங்க, கலர் பெரிய அந்த பாட்டிலில் வரும், கோலி வச்சு கையில் வச்சு உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நாட்களில் வரும் அந்த கோலி சோடா, கலர் 2 இருக்கும். இது எல்லாமே ஃபேக்ட்ரி, இப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள். நான் பிறந்த நாளில் எல்லாம் அழிந்தது. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால் என்ன செய்வார், வெறுப்பார்கள். இன்றைக்கு தேவசனமே நம் குடும்பத்தை நம்ம வெறுக்கிறாங்களா? ஆனாலும் பாருங்க, 2 மடங்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம என்னதான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை அட்லீஸ்ட் என் வீட்டில் நம்ம ரசிக்கப்பட்டு இருப்பார்கள்னால் யோசித்து பார்ப்பார்கள், ஐயோ நம்ம வீட்டில் நம்ம தங்கை எழுந்துட்டோமே, நம்முடைய அக்காவை எழுந்துட்டோமே, நம்ம பிள்ளை எழுந்துட்டோமே. ஒரு வேளை அவர்கள் நினைத்து பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை என்றாலும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவனை என்னெல்லாம் இழந்து வந்தேனோ எல்லாவற்றையும் எனக்கு 4 தனையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், எனக்கு 2 தம்பி. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தங்கச்சிமார்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கீழே இருக்கலாம் எனக்கு தங்கச்சி தானே, இல்லை எனக்கு மேலே இருக்கலாம் எனக்கு அண்ணன் தானே, எனக்கு கீழே இருக்கலாம் எனக்கு தம்பி தானே, இல்லை எனக்கு 2 தம்பி, 2 அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கை, நான் 4வது. மொத்தம் எங்கள் வீட்டில் 7 பேர். அந்த 7 பேரில் நான் 4வது பேரை, 4ஆம் பேரை பிறந்தால் வீடு அவ்வளோதான் அழிந்து நாசமாகிவிடும். நாய்ப்படாத பாடு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். செல்லமாக தெரியும் இல்லை, சொல்லுவாங்க தானே,
ஆனாலும் இன்றைக்கு தேவன் பாருங்கள், அப்படி நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு யாக்கோபு என்ன சிறு பூச்சியே, நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு 2 மடங்கு சுதந்திரம், 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு டபுள் போர்ஷன். குடும்பத்தில் யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களே கூப்பிட்டு நம்மளை என்ன செய்ய போகிறாங்க, இந்த 2 மடங்கு வச்சுக்கோ. ஒன்று தம்பிக்கு தெரிஞ்சு 1 பங்கு, தெரியாமல் 1 பங்கு. யாக்கோபுடைய அம்மா அதை தான் செஞ்சாங்க. ஏசாவுக்கு 1 பங்கு கொடுத்துட்டு ஏசாவுக்கு தெரியாமல் 1 பங்கை யாக்கோபுக்கு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. சில வீடுங்களில் அம்மாக்கள் அப்படி செய்கிறாங்க, சில வீட்டில் அப்பாங்கள் அப்படி செய்வாங்க. எங்கள் அப்பா என்ன செய்வார் தெரியுமா? துணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, தீபாவளி பொங்கல் பண்டிகை, நான் இந்துஸ் தான், நாங்கள் துணிமணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா விலை உயர்ந்தது, நல்ல கலரு எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடியில் வச்சுட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன். நான் நகைகளுக்கோ துணிமணிக்கோ நான் ஆசைப்பட மாட்டேன். எல்லாரும் எடுத்துட்ட பிறகு அதுக்கு பிறகு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா அடியில் வச்சுருவார் விலை உயர்ந்ததை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்கள் அம்மாக்கள் எனக்கு அந்தளவுக்கு என் மேலே இஷ்டம் கிடையாது. எங்கள் அப்பா தான் என்னை ரொம்ப அதிகமாக நேசிப்பார். அப்படியாக அந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை மாத்திரம் ஓரமாக மறைத்து வைத்து கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? தின்பண்டம் கூட அப்படிதான் சில வீடுகளில் இன்றைக்கும் நடக்குது தானே. அதே போல தான் இன்றைக்கு நம் தேவன் கூட நமக்கு கூட மறைத்து ஒளித்து வைத்து 2 மடங்கு சுதந்திரத்தை கொடுக்க போறாரு. என்ன சொல்றீங்க? நிச்சயமாக கொடுப்பாரு தேவன். ஒரு பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் எப்படி கொடுப்பேன்? இல்லை, அப்போ பொல்லாத நாமளே நம் பிள்ளைகளுக்கு மறைத்து ஒளித்து 2 மடங்கு எடுத்து கொடுக்க இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் நம்ம நிச்சயமாக என்ன செய்வார்? 2 மடங்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து நம்முடைய ப்ரோக்ராம்க்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்களா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஆமென். கடைசியாக ஒரு வசனம் மாத்திரம் நான் வாசித்து முடிக்கலாம். நம்ம என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கலாம். என்னாகமம் 24, 5, 6. ஆமென். இன்றைக்கு யாக்கோபு அற்பமாய் எண்ணப்பட்ட யாக்கோபு பூச்சி. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பூச்சி. அந்த பூச்சியை எல்லாருமே நசுக்கிடலாம். இன்னொரு இடத்துல சொல்லுவார் புழு. தாவீது சொல்ற, நானும் ஒரு புழு. என்ன சொல்றீங்க? புழுக்கு எந்த விதமான வாய் கிடையாது, அதுக்கு ரெக்கைகள் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. சும்மா கையை வச்சு நசுக்குனா அது நசுங்கி விடும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்ட அற்பமாய் என்ற யாக்கோபுடைய கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. அவை பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் அப்படித்தான் மாற்றப் போகிறாரு. நம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், நம்மை குறித்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். தேசத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, நாம் வேலை பார்க்குற இடத்திலும் சரி, எந்த இடத்துல நம் மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் தேவன் யாக்கோபை அவருடைய வாசஸ்தலத்தை அழகாக மாற்றினது மாதிரி இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் அழகாக மாற்றி அவர் கரத்தில் எடுக்கிற விலை உயர்ந்த பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோமப்பா. ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்து நாங்கள் தியானித்தது போல 2 மடங்கு ஐயா, வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு. யாக்கோபு வெறுமையாய் கடந்து போனார், திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரத்தோடு வருகிறாரப்பா. 2 மடங்கு ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருகிறார் ஐயா. யாக்கோபுடைய வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு எங்களுக்கு கூட அப்படிப்பட்டதான காரியத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் வெட்கம் அடைந்திருக்கிறார்களோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலனை கொடுத்து தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக நமக்கு இவையெல்லாம் உமக்கையே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நமக்கு இப்போ மெசேஜ் மாத்திரம்தான் முடிந்திருக்கு. இப்பொழுது சிறுவர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும். நீங்கள் அப்படியே அமர்ந்திருந்து இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணும்படியாக